பொதுவாக ஜோதிட ரீதியாக 12 ராசிகளுள் மேச ராசி என்பது நெருப்பு சம்பந்தப்பட்ட பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசியாகும். இந்த மேச ராசிக்கு 6வது ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி பஞ்சபூதங்களுள் நிலம் சம்பந்தப்பட்ட ராசியாக கருதப்படுகிறது. மேச ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளானது நிலம் சம்பந்தப்பட்ட ராசியான கன்னி ராசி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் என்பது ஐதீகம். பொதுவாக பஞ்சபூதங்களில் நிலம் சம்பந்தப்பட்ட உறுப்பு என்னவென்று சொன்னால் நம்முடைய இரைப்பை, அதாவது வயிறு, மண்ணீரல் போன்ற உறுப்புகள் எல்லாம் பஞ்சபூதங்களில் நிலம் சார்ந்த உறுப்புகளாக வருகிறது. எனவே மேசராசி நேயர்களுக்கு நிலம் சார்ந்த உறுப்புகளாகிய வயிறு, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் என்பது ஐதீகம். வயிறு என்று சொல்லப்படும் பொழுது இரைப்பையில் வரக்கூடிய அல்சர், புண்கள், கேஸ் ட்ரபிள், இரைப்பை வீக்கம், இரைப்பை அழற்சி, மண்ணீரல் அழற்சி, மண்ணீரல் வீக்கம், மண்ணீரலால் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. நம்ம எவ்வளோதான் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல சதையே பிடிக்காது. அதுக்கெல்லாம் காரணம் மண்ணீரல் சரியாக வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். இப்படி இரைப்பை மண்ணீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு வரும் என்பது ஐதீகம். எனவே மேசராசி நேயர்கள் எப்பொழுதும் இந்த இரைப்பை, மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த உணவுப் பொருட்களெல்லாம் உங்கள் வயிற்றுக்கு ஒத்து வரவில்லையோ கண்டிப்பாக அதை அருந்தக்கூடாது. அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர வைப்பதற்கான உணவுகளை நீங்கள் உண்ண வேண்டும். எப்பொழுதும் சுத்தமான, கிருமிகளற்ற, கெட்டுப்போகாத நல்ல உணவுகளை நேரத்திற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக உண்ண வேண்டும். அதேபோல் வெளியிலிருந்து தொற்று வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு என்னவென்று சொன்னால் மண்ணீரல். நம்ம உணவில் உள்ள விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை மண்ணீரலுக்கு உண்டு. எனவே மண்ணீரல் சம்பந்தமான நோய்களும் வராமல் மேசராசி நேயர்கள் கண்டிப்பாக தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.